இந்த நாளின் காலை வேளை தியான விளக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேதவசனம் பிலிப்பியர் 4:11 பின்பகுதி. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இது பவுலப்போஸ்தலன் எழுதுகிற ஒரு வார்த்தை. அவர் நிருபங்கள்லாம் எழுதும்போது அவர் பல பிரச்சனைகள் மத்தியில் தான் எழுதினார். இந்த பிலிப்பியர் சபைக்கு அவர் எழுதும்போது கூட எங்கே இருக்காருன்னு ஜெயிலில் இருந்துட்டு எழுதுகிறார். ஜெயிலில் இருந்துட்டு தான் அதை எழுதுவார், கட்டுக்குள்ளே இருந்துட்டு தான் எழுதுவார், கஷ்டங்களுக்குள்ளே இருந்து தான் எழுதுவார். அதனால தான் அவர் சொல்லுவார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலை மனரம்யமாக இருப்பேன், மனதில் பக்குவத்தோடு சமாதானத்தோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதை நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். அவர் கற்றுக்கொண்டதெல்லாம் யார்கிட்டன்னா இயேசு கிறிஸ்துவை தான் கற்றுக்கொண்டார். கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்து கற்றுக்கொண்டார். ஆனாலும் கூட அவர் அதிகமாக கற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்துவிடம். அவர் ஒரு காலத்தில் சபையை துன்பப்படுத்திட்டு அலைஞ்சார். ஆனாலும் கூட கர்த்தர் அவரை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து அவரை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி சந்திச்சார்லாம். அதுக்கு பிறகு அவருடைய சுபாவங்கள் டோட்டலாக மாறிடுச்சு. அவர் யாரை அழிக்க தேடினாங்களோ அவங்களையே அவர் அவங்களுக்கே பிரசங்கம் போவார். அவங்க இவரை பார்த்து பயப்படுவாங்க. ஆனாலும் கர்த்தர் அவரை பலப்படுத்துவார். அதனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படிம்பார். அதனால் சொல்லி எந்த சூழ்நிலை நான் என்ன செய்வேன், எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் பலன் தந்திருக்கிறாரு. நான் அதுக்காக கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், பசியாக இருக்கும் தெரியும், திருப்தியாக இருக்கும் தெரியும், பட்டினியாக இருக்கும் தெரியும், போஷிக்கப்படவும் எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் நான் அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்க. மனரம்யம் அப்படின்னா என்னென்னா, சந்தோஷம் வந்தோடனே ஊழு குதிக்கிறதும் கிடையாது, துக்கம் வந்தோடனே ரொம்ப உட்காந்துட்டு அழுகிறதும் கிடையாது. அப்படியே இருதயத்தை பக்குவப்படுத்திட்டார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு சின்ன காரியம் சந்தோஷம் வந்தால் குதிப்போம், அப்புறம் ஒரு சின்ன துக்கம் வந்தாலும் போய் வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி உட்காந்துருவோம். இது நம்முடைய மனுஷ இயல்பு. ஆனால் கர்த்தர் நமக்குள்ள, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பலனாக இருந்தார்னா நாம் இந்த சூழ்நிலைகளை கடந்து வர முடியும். கர்த்தர் எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மனரம்யமாக இருக்க நம்ம கற்றுக் கொடுப்பார். எந்த சூழ்நிலையும் சமாதானமாக இருக்க கற்றுக் கொடுப்பார். பெரிய அலைகள் மத்தியிலும் அந்த பறவைகள் என்ன செய்யுது, அலைகள் அருவிகள் மத்தியில் கூட அந்த பறவைகள் சலனம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா, அதை போஷிக்கிறதுக்கு, அதை வழிநடத்த ஒரு தேவன் இருக்கிறாரு அப்படின்னு எல்லா கவலைகளையும் அவர் மேலே வச்சுட்டு அது அமைதியாக இருக்கும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்கிறோம், ஐயோ ஐயோ ஐயோங்கிறோம், சந்தோஷம் வந்தாலும் குதிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவருக்குள்ளே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், இயேசப்பா எனக்கு பலன் தாங்க, இந்த சூழ்நிலையை கடந்து சொல்ல எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அவரிடத்துல நிற்கும்போது அந்த பலனை அவர் நமக்கு தருவார். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் பாருங்கள், அவர் பல சூழ்நிலைகள் மத்தியிலையும் மனரம்யமாக இருந்து கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அவருடைய வழியில் வந்த பவுலப்போஸ்தலன் கூட அப்படித்தான் இருக்கிறாரு. நாமும் அவர் வழியில் நடக்கணும்னு சொல்லுவோம்ல, நாமும் அந்த மாதிரி மனரம்யமாக இருக்க கற்றுக்கிட்டோமா? பக்குவமான நிலைமை, மனப்பக்குவம் நம்மள்கிட்ட இருக்குதா? நாம் யோசித்து பார்ப்போம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனத்தின்படி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நான் என்னுடைய வாயினால் ரொம்ப அலப்பாதபடி எனக்கு பொறுமையை கற்றுத்தாங்க, ஞானத்தை கற்றுத்தாங்க. அதே மாதிரி தேவைகள் அதிகமாகும் நேரத்தில் நான் குழம்பாமல் சமாதானமாக நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் தாங்க. அது நேரத்தில் நிறைய கையில் எங்களுக்கு எல்லாம் வந்துடுச்சு, எல்லா சௌகரியமும் வந்துடுச்சு, எல்லா பணமும் வந்துடுச்சுன்ட்டு நாங்கள் உண்மையே மறந்துட்டு தெரியாதபடி எங்களை பக்குவப்படுத்துங்க. நான் ஒவ்வொருவரும் இப்படி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்லுவார், எந்த சூழ்நிலையிலும், பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டே மாறு. அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, மனுஷனே. ஆனால் கற்றுக்கொண்டார். டெய்லி நாம்
ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாதப்படியில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவருடைய பாதப்படியில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டாள். நாமும் கூட பல சூழ்நிலைகள் மத்தியில், நம்மை விரோதிக்கிறவர்கள் மத்தியில், நம்மை ஏளனம் பண்ணுகிறவர்கள் மத்தியில், நம்மை நிந்திக்கிறவர்கள் மத்தியில், நம்மை அற்பமாக எண்ணுகிற மத்தியில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்து நிச்சயமாகவே நம்ம என்ன செய்வார்? இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பார். ஒப்பு கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு நன்றி அப்பா. நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டே என்று பவுல் சொன்னார்ல, அதே மாதிரி நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு, நீர் எங்களுடைய நல்ல ஆசானாக, நல்ல போதிக்கிற டீச்சராக எங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. உம்மிடத்துலேருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு மனப்பக்குவமாக மனரம்யமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பொருட்படுத்துங்க, சிந்தனைகளை பொருட்படுத்திக்கணும்.